ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ரேமா ஜேசி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையோடு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்ளுகிறோம். என கண்பானவர்களே, மகிழ்ச்சியோடு இருக்கிற நாள் இது. நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். என கருமையானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த உலகத்தில் ஏராளமான கல்லறைகள் உண்டு, கோடிக்கணக்கான கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலேயே காலியாக இருக்கிற ஒரே ஒரு கல்லறை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறை மாத்திரம்தான் இன்றைக்கும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த கல்லறைக்குள்ளே எதுவுமே இல்லையே. அவர் சரீரத்திலே நமக்காக பாடுகளை பட்டு சிலுவையிலே மரணமடைந்து நமக்காகவே அவர் தம்மை ஒப்பு கொடுத்து அவரை அடக்கம் செய்தார்கள். வேத வாக்கியங்களின்படியே அவர் 3ஆம் நாள், அதாவது வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் அவர் உயிர்த்தெழுந்தார். என கண்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம் எத்தனை பாக்கியமுள்ள ஜனம். மனம் கலங்காதிருங்கள் அன்புக்குரியவர்களே. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்களோடு கூட வழிநடந்து வருகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று வேறு யார் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும்? மொத்த சரித்திரத்தை நீங்கள் பாருங்கள். கிபி கிமு என்றுதான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றுதான் உலக வரலாறே பிரிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் ஒரு மனிதர் அல்ல. அவர் ஒரு மனிதராய் வந்து மனிதர்களுக்காய் மரித்தார் என்று பலர் பேசுகிறோம். அப்படி அல்ல. அவர் தெய்வம். தேவனே மனிதனாய் ரூபமெடுத்து இந்த பூமிக்கு அவதாரமாய் கடந்து வந்தவர். உலகத்தின் சகல மனிதர்களுக்காகவும் உலகத்தின் சகல மக்களுக்காகவும் தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். ஜீவனை சிலுவையிலே கொடுத்து வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். செத்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என கண்பானவர்களே, அவரை சிலுவையிலே அடித்து கொலை செய்து அவரை அங்கே கல்லறையிலே அடக்கம் பண்ணின அந்த நாட்களிலே அவரோடு இருந்த சீஷர்கள், அவரோடு ஊழியங்களிலே இருந்த ஸ்திரீகள் எல்லாரும் கலங்கி போனார்கள். எல்லாரும் கலங்கி போன அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் அந்த சரீரத்திற்கு தூபவர்க்கம் இட அவர்களுடைய மரபுபடி அதற்கு சுகந்த வர்க்கங்கள் எல்லாம் இது வைக்கும்படியாக கல்லறைக்கு வேகமாய் ஓடி போனார்கள். வேகமாக இவர்கள் ஓடி போகும் பொழுது அந்த கல்லறையில் உள்ள அந்த ரோம அரசாங்கத்தின் சீல் வைக்கப்பட்ட அந்த பெரிய பாறையாய் ஒரு கதவு மாதிரி அதை அடைத்து வைத்திருந்தார்கள். அது விலகி கிடந்தது. ஆச்சரியப்பட்டு இந்த ஸ்திரீகள் உள்ளே ஓடுகிறார்கள். ஸ்திரீகள் உள்ளே ஓடி பார்க்கிறார்கள். அவரை சுற்றியிருந்த அந்த துணிமைகள் மாத்திரம் அங்கே இருக்கிறது. அது இன்றைக்கும் இருக்கிறது. அந்த துணிகள் இருக்கிறது, அவரை காணவில்லை. ஐயோ, அவருடைய சரீரத்தை யாரும் களவாடி கொண்டு சென்று விட்டார்களோ என்று வேதனையோடு இந்த ஸ்திரீகள் வெளியே வந்த பொழுது 2 தூதர்கள் தோன்றினார்கள். அந்த தூதர்கள் சொன்னார்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரணத்திற்கு முன்பே ஆண்டவர் தன்னுடைய மரணம், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர் அதிகமாய் பேசியிருந்தார். என்னை பாவிகளின் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் என்னை சிலுவையிலே அறைந்து கொலை செய்வார்கள், என்னை அடக்கம் செய்வார்கள், ஆனாலும் என் பிதா என்னை உயிர்த்தெழ வைப்பார், நான் மறுபடியும் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்.
ஆம், எனக்கு அன்பான சகோதரா சகோதரி, செத்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை, உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தைரியப்படுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மலை பிரசங்கத்திலேயே இந்த காரியத்தை நிழலாட்டமாய் பேசுகிறார். அவர் சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். அரசாங்கத்திற்கு ஒருவேளை இந்தியாவில் கூட முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் உபத்திரவப்பட்டது போல 21ஆம் நூற்றாண்டு திருச்சபை மக்களுக்கும் ஒருவேளை நம்முடைய அரசாங்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கான உபத்திரவம் வரும். நம்மை கொலை செய்வார்கள், அநியாயமாய் குற்றஞ்சாட்டுவார்கள், பல பிரச்சனைகள் கிறிஸ்தவர்கள் நடுவிலே உருவாகும். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் அரசாங்கம் திரும்பும். ஆகவேதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் சொன்னார், உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் ஒருங்கே கொலை செய்கிறவருக்கு நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னார். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய உள்ளே இருக்கிற ஜீவன், இதற்கெல்லாம் அதிகாரி இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவருக்கே நாம் பயந்து நடக்க வேண்டும். அவர் ஒருவருக்கே நாம் அஞ்சி கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கே நாம் அடியாளாய், அவருக்கே நாம் அடியவர்களாய் மாறி தொண்டு செய்ய வேண்டும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்று நம் நடுவிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க ஆவலோடு காத்திருக்கிறார். சமீப நாட்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாட்கள் நான் ஆஸ்பத்திரியிலே தங்கியிருக்க வேண்டியதாக இருந்தது. வெள்ளூர் CMC ஹாஸ்பிட்டலிலே நாங்கள் தங்கியிருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக வட இந்திய மக்கள், பற்பல பாஷைகளை பேசுகிற மக்கள் திரளாய் அந்த ஆஸ்பத்திரிக்கு வருகிறார்கள். ஆஸ்பத்திரியிலே டாக்டர்கள் சரியாய் டயக்னோஸ் பண்ணி அவர்களுக்கு ஏற்ற மருந்து மாத்திரைகளை மிக குறைந்த விலையிலே கொடுக்கிறார்கள். இந்த ஜனங்கள், பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டமாய் அந்த ஆஸ்பத்திரியை தேடி வருகிறார்கள். ஆண்டவருடைய தெய்வீக சுகம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கே ஒரு சேப்பல் உண்டு. ஒரு அமைதியான சூழ்நிலையிலே பற்பல பாஷை பேசுகிற மக்கள், அவர்கள் ஜாதி இன மத பேதமின்றி இந்த சேப்பலில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு அருமையானவர்கள் அங்கே சிகிச்சை பெறுகிறார்கள். கூட வந்த இவர்களோ சேப்பலில் அமர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஒரு தேவ பிரசன்னம் அந்த ஆஸ்பத்திரி வளாகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே நான் உணர்ந்தேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை டாக்டர்கள் நமக்கு மருந்து மாத்திரை கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கப்படுகிற மருந்து மாத்திரை நமக்குள்ளே சரியான ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டுமானால் தேவனுடைய கரம் அங்கே இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் நம்மை சுகப்பாக்க முடியும். அவர்தான் சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நீ பயப்படாதே. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாய் அவர் வந்த பொழுது நேரடியாய் சாத்தான் அவரிடத்திலே நின்று பேசுகிறான். இந்த உலகத்தையும் அதன் சகல அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளத்தானே வந்திருக்கிறீர். அவைகள் எல்லாம் என்னிடத்தில் தான் இருக்கிறது. அவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று நேரடியாய் சொல். நீர் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீர் சிலுவை வரை செல்ல வேண்டியதில்லை. நீர் இத்தனை கொடூர பாடுகளை அனுபவிக்க வேண்டியதில்லை. என்னிடத்தில் இருக்கிற இந்த வல்லமையும் இந்த அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளத்தானே நீர் வந்தீர்.
அதை நானே உமக்கு தருகிறேன் என்று காம்ப்ரமைஸ் பண்ண வந்தான். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. ஒரு வார்த்தை அவனை விரட்டினார். அப்பாலே போ சாத்தான், தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கே நீ சேவகம் செய்ய வேண்டும், அப்பாலே போய் என்று விரட்டினார். ஓடிப்போய்விட்டான். சிலுவை மரணத்திலே அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. சிலுவை மரணத்தினாலே சாத்தானின் தலையை நசுக்கி ஆண்டவர் அவனிடத்தில் இருந்த அதிகாரத்தையும் உரிமையும் அவர் பறித்து கொண்டார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தைரியமாய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை எங்கும் பிரகடனப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த ஒற்றை வார்த்தையை, இந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லுவோம், இந்த ஒற்றை வார்த்தையை கையில் பிடித்து கொண்டுதான் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் உலகமெங்கும் போனார்கள். அவர் உயிர்த்தெழுந்ததை கூட நம்பாமல், நான் அந்த காயத்தில் கை வைத்து பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்ன தோமா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுக்கு வந்தார். சுவிசேஷத்தை அறிவித்தார். சென்னை பட்டணத்திலே தன் ஜீவனை இரத்த சாட்சியாய் விட்டு கொடுத்தார். அனைத்து சீஷர்களுமே ஆண்டவருக்காய் இரத்த சாட்சியாய்த்தான் மரித்தார்கள். மரித்தவர்கள் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் ஆண்டவரை பிடிக்காத ஜனங்கள் அவருடைய சரீரத்தை தான் கொலை செய்ய முடிந்தது. ஆனால் அவர்கள் இன்றும் ஜீவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, என்ன பிரச்சனையிலே நீ மாட்டி இருக்கிறாய்? நீ என்ன பாதையின் வழியாய் கடந்து போய் இருக்கிறாய்? இன்று காலையிலே சமூக வலைதளங்களிலே ஒரு சகோதர தேவ மனிதர் ஒருவர், ஆண்டவருக்காய் நன்றாய் பாடுகிற ஒரு மனிதர், அவர் எழுதியிருக்கிறார், கடந்த 2 மாதமாய் நானும் என் குடும்பமும் கடந்து வந்த பாதை அவ்வளவு கொடுமையான பாதை, எங்கள் எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாது என்று எழுதியிருந்தார். உண்மைதான். ஆண்டவருக்காக அஞ்சி நடுங்கி வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. திகில் நம்மை பிடிக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து வருகிறோம். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை வருகிறது, ஐயோ, என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாவீது அரசர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து சென்றாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாதே. தைரியப்படு. என்று பக்கத்திலே 1000 பேர், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏனென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது. உன்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ வல்லமை பிரசன்னத்தை என்னால் இப்பொழுது நன்றாய் உணர முடிகிறது. இதே வல்லமை, இதே பிரசன்னத்தை நீங்கள் எந்த தூர தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலை வேளையில் உங்களை நிரப்புவதற்கு ஆவலாய் ஆயத்தமாய் அவர் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் இதை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை அஸ்திபாரம். நாம் சாவை ஜெயித்தவர்கள். பல வருடங்களுக்கு முன்பு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலே ஒரு அப்பாவும் அம்மாவும் இருந்தார்கள். திருமணமாகி பல வருடங்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆகவே தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரையாய் கடந்து போனார்கள். பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து
பல ஊர்களுக்கு அவர்கள் கால்நடையாய் போய் 17 ஆண்டுகள், திருமணமாகி 17 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததினாலே அவர்கள் வழிபட்ட அந்த பெயரையே அந்த பையனுக்கு வைத்தார்கள். வளர்த்து வந்தார்கள். கல்லூரியிலே BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு நாள் அவருடைய நண்பர்கள், கிறிஸ்தவ நண்பர்கள், அவரோடு பழகினவர்கள் சொன்னார்கள், தூத்துக்குடியிலே ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்கிறது, நீ அங்கே வா, உன்னுடைய பிரச்சனையெல்லாம் மாறும். ஏனென்றால் அவருக்கு அடிக்கடி சாசின் தொந்தரவுகள் இருந்தது. இந்த பிரச்சனையெல்லாம் மாறும் என்று சொல்லி தூத்துக்குடிக்கு அழைத்து வந்தார்கள். அவர் வந்தார். இந்த கூட்டத்தில் அவர் அட்டன் பண்ணார். அந்த ஊழியக்காரர் கூட்டம் முடிந்து ஜெபிக்கும் பொழுது இவருக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் அலறி ஓட ஆரம்பித்தது. செத்தவனை போல கீழே பொத்தென்று விழுந்தார். எல்லா பிரச்சனையும் முறையிட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அந்த சகோதரன் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த வாலிப வயதிலே மிக வைராக்கியமாய் ஆண்டவருக்காக அவர் வாழ ஆரம்பித்த பொழுது தகப்பனார் தாயார் அழுதார்கள். இப்படி போயிட்டியப்பா, நம்ம சாதி சனத்தை விட்டு நம்முடைய பழக்க வழக்க கலாச்சாரங்கள் மத வழிபாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி போயிட்டியே, வெள்ளைக்கார சாமி பின்னால் போயிட்டியே அப்படின்னு சொல்லி அவருக்கு அழுதார்கள். அப்புறம் உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு பைபிள் கையில் வைத்திருந்தார். அந்த வேதத்தை இரவும் பகலும் வாசிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அதிகாலையிலே அவர் ஜெபத்தை முடித்துவிட்டு பைபிள் வாசிக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் வந்து அவருடைய முதுகிலே ஓங்கி மிதித்தார். அவர் கையில் இருக்கிற பைபிளை பிடுங்குவதற்கு ட்ரை பண்ணார். பைபிளை இருக்க நெஞ்சோடு அணைத்து கொண்டு சொன்னப்பா, விட்டுருங்கப்பா, எனக்கு இந்த ஆண்டவர் தான் வேணும், இவர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கதறினார். இந்த தகப்பனார் கொஞ்ச நேரம் போராடி பார்த்து விட்டு அதன் பிறகு சொன்னார், டேய், இந்த கிறிஸ்தவங்களோட சேராதடா, அவங்க செத்தா கூட அவங்க உடம்பு வேகாதுன்னு சொல்லி தான் அவங்கள மண்ணில் போட்டு புதைக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இந்த உலகத்து அதிகாரங்களினாலே, இந்த உலகத்து காரியங்களினாலே உங்களையும் என்னையும் ஒன்று செய்து விட முடியாது. அதிகபட்சமாய் சரீரத்தை கொலை செய்யலாம். ஆதி பக்தர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், சிங்கங்களுக்கு இரையாய் வீசப்பட்டார்கள். ஆனாலும் விசுவாசத்தோடு அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் தெரியும், எங்கள் சரீரத்தை தான் நீ கொலை செய்ய முடியும், உள்ளே இருக்கிற ஆவியும் ஜீவனும் எங்கள் ஆண்டவருடையது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே தைரியமாய் வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் மிக தைரியமாய் கிறிஸ்துவுக்குள்ளே தைரியப்படுவதற்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே நம்முடைய விசுவாசம் உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறது. இம்மைக்காய் மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் பேரிலே நம்பிக்கையாய் இருந்தால் எல்லா மனிதர்களை பார்க்கில் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நாம் இம்மைக்காய் மாத்திரம் வாழவில்லை, இம்மைக்காய் மாத்திரம் நாம் நம்பிக்கை வைக்கவில்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு, ஒரு உயிர்த்தெழுந்த வாழ்க்கை உண்டு. அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவர் நம்மை இன்று நிரப்ப வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவோ ஊழியங்களை கடவுளுக்காய் செய்தவர். தன்னுடைய அந்திய காலத்தில் அவர் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு சிறைச்சாலையிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். பிலிப்பியருக்கு அந்த கடிதம் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படியாவது கிறிஸ்துவின் மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி அவரோடே கூட உயிர்த்தெழுவதற்கு நான் தகுதி உள்ளவன் ஆகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன். இந்த கண்பான சகோதரனே, சகோதரியே,
அவரோடு கூட நாம் பாடுபடுவோமானால் அவரோடே கூட நாம் ஆளுகையும் செய்வோம். உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே அவர் நம்மை நிரப்பப் போகிறார். இன்னும் சில நிமிடங்களிலே அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சியாய் இந்த பூமியிலே வாழப்போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்காய் வாழ்ந்து முடித்தால் அது போதும், அது போதும். ரிச்சர்ட் உம்ராண்ட் என்கிற ஒரு தேவ மனிதர், ஆண்டவருக்காக கொடூர பாடுகளை பட்ட தேவ மனிதர், அவர் தன்னுடைய படுவேதனையில் பரம வெற்றி என்ற ஒரு புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி ருமேனியாவிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கென்றே அன்றைக்கு இராணுவம் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்த அந்த காலகட்டத்தில் தான் ரிச்சர்ட் உம்ராண்ட் என்கிற போதகரும் கைது செய்யப்பட்டார். கொடுமையான அனுபவங்களை சிறைச்சாலையிலே அவர்கள் அனுபவித்தார்கள். ஒரு அறை முழுவதும் பனிக்கட்டியினால் நிரப்பி அந்த பனிக்கட்டியின் மேலே ஒரு 10-40 விசுவாசிகளை ஆண்டவரை மறுதலிக்கும்படியாய் ஆடை இல்லாமல் அப்படியே அதில் அந்த ஐஸ் கட்டியிலே படுக்க வைத்தார்கள். அறையின் வெப்பநிலை மைனஸுக்கும் கீழே போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய உடம்பு, அவர்களுடைய உடல் அப்படியே மரத்து கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் செத்து போவார்கள். ஒரு இராணுவ வீரன் மாத்திரம் தள்ளி அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் யார் இயேசுவை மறுதலிக்கிறீர்களோ உடனடியாக உங்களுக்கு விடுதலை, உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது, அதை அணிந்து கொண்டு நீங்கள் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று இந்த 40 விசுவாசிகளும் ஸ்தோத்திரம் 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 என்று அப்படியே ஆண்டவருக்காக மரிப்பதற்கும் தங்களை அர்ப்பணித்த மரண நேரம் வந்தது. அந்த மரணம் நேரம் வந்தது. இந்த இராணுவ வீரனுடைய உள்ளத்தை என்னவோ பண்ணிற்று. எப்படி இந்த மக்கள் சாவை கூட, இந்த இயேசுவுக்காக சாவை கூட சந்திக்க தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களே, எப்படி? அடுத்து கொஞ்ச நேரம் ஆன பொழுது இந்த இராணுவ வீரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த அறைக்குள்ளே எத்தனை பேர் அந்த ஐஸ் கட்டியிலே படுத்து மரணத்தை சந்திக்க போகிறார்களோ அத்தனை தங்க கலரில் கிரீடம் மேலே இருந்து அப்படியே இறங்கி வருகிறது. மகிமையான கிரீடங்கள், ஒரு 40 கிரீடங்கிட்ட அப்படியே இறங்கி வருகிறது. அந்த மகிமையான அனுபவத்தை அந்த இராணுவ வீரன் பார்த்த பொழுது, ஐயோ, கிறிஸ்தவர்கள் மரணத்துக்கு பிறகான இந்த மகிமையான வாழ்வுக்காய்த்தான் தங்கள் உயிரையும் அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து கொண்டிருந்த பொழுது இந்த 40 விசுவாசிகளிலே ஒரு வயதானவரால் அதை தாங்க முடியவில்லை. அவருடைய மனைவி பிள்ளைகளை நினைத்து கொண்டே இருந்தார். அவரால் முடியலை. அப்படியே கீழே இறங்கி வருகிறது. ஒரு கிரீடம் மாத்திரம் மேலே போய்விட்டு கீழே வருது, மேலே போகுது. அந்த கிரீடம் தான் அந்த வயதான அந்த போதகருடைய கிரீடம். உடனடியாக அந்த வயதானவர் எழும்பினார், நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் என்று சொன்ன உடனே அங்கிருந்து அவரை வெளியே கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த கிரீடத்தை பார்க்கிறார், அது மேலே போகிறது. உடனடியாக இராணுவ வீரன் தன்னுடைய உடையெல்லாவற்றையும் களைந்து போட்டுவிட்டு, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு இந்த இயேசு தேவை என்று ஓடி போய் அந்த 39 பேரோடு 40வது ஆளாக இவர் போய் அந்த பனிக்கட்டியிலே விழுந்தார். அந்த கிரீடம் இறங்கி வந்தது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ வாழ்கிற காலம் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நீ ஏற்றுக்கொள்வாயானால் மகிமையான வாடாத ஒரு கிரீடத்தை உனக்காய் அவர் வைத்திருக்கிறார். அவர் உனக்காய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அன்பு சகோதரா, சகோதரி, ஐயோ பிரதர், இதற்கு மேல் என்னால் இந்த வேதனைகளை சகிக்க முடியாது. என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், என் குடும்பத்தின் கஷ்டங்கள், என் குடும்பத்தில் வருகிற போராட்டங்கள் எங்களால் சகித்து கொள்ள முடியவில்லை என்று ஒருவேளை நீ கதறிக்கொண்டிருக்கிறாயோ, உனக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார். மகனே, என் மகளே, நீ அஞ்சாதே, நீ அஞ்சாதே. உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை கெட்டியாய் பிடித்துக்கொள், அவரை கெட்டியாய் பிடித்துக்கொள்.
அவர் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை மூலமாய் உன்னை நிரப்புவார். அந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் பக்கத்தில் இருந்து உன்னை உயிர்ப்பிக்கப் போகிறார். உன்னை உயிர்ப்பிக்கப் போகிறார். வியாதியினால் ஒருவேளை கஷ்டப்படுகிறீர்களோ, சரீரத்திலே வியாதியினால் ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ என்னுடைய உடல் உறுப்புகளெல்லாம் செயலிழந்து கொண்டிருக்கிறது என்று ஒருவேளை கஷ்டப்படுகிறீர்களோ, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளே வரும் பொழுது இயங்காத உறுப்புகள் இயங்கும். ஆண்டவர் உங்களை மரண படுக்கையிலிருந்து தூக்கி விடுவார். உங்களுடைய அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்க ஆரம்பிக்கும். இன்று முதல் இந்த அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவரிடத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அவருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, சீஷர்களிடத்தில் அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, அவரோடு கூட வாழ்கிற ஆகவேதான் காடுகளிலும் மலைகளிலும் மிஷினரி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரியும் பார்த்து ஏசாயா சொல்லுகிறார், மலைகளின் மேல் அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது, எவ்வளவு அழகாய் இருக்கிறது. சாது சுந்தர் சிங்கை குறித்து அவருடைய பயோகிராஃபியில் வாசிக்கிறோம். ரத்தம் சொட்ட சொட்ட இமயமலை பகுதிகளிலே அவர் நடந்து சென்று நேபாளத்திலும் திபெத்திலும் ஊழியங்களை செய்தார். அவருடைய காலில் உள்ள செருப்பை கூட போட வேண்டாம் என்று கழட்டி விட்டார். ரத்தம் தோய்ந்த பாதங்களை உடைய அப்போஸ்தலன் என்றால் அது நம்முடைய தேசத்திலே பிறந்த சாது சுந்தர் சிங் ஐயா மாத்திரம்தான். பஞ்சாப் மாகாணத்திலே பிறந்தவர். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை மிக நெருக்கமாய் நீங்கள் சந்திக்க வேண்டுமா? ஐயோ, ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், அவர் ஆலோசனை, கர்த்தர் எனக்கு ஆலோசனை வேண்டும், அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் அவருக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை ஆரம்பியுங்கள். நீங்கள் அவருக்காய் செயல்படுங்கள். உங்கள் பக்கத்திலே அவர் கடந்து வருவார். அவருடைய வல்லமையை நீங்கள் உணர முடியும். வல்லமையை உணர முடியும். அவரோடு கூட ஒருமனப்படுங்கள். அவருடைய குணாதிசயம் என்ன? அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. அதை வாசித்து பார்த்து அவருடைய குணத்தை போலவே உங்களை மாற்றிக்கொள்ள அவருடைய கரங்களிலே அர்ப்பணியுங்கள். இருவர் ஒருமனப்பட்டால் நீங்கள் சேர்ந்து நடந்து போவீர்கள். ஆண்டவரோடு இணைந்து நீங்கள் நடப்பீர்கள். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை பின்னாலே பாதுகாக்கும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்கு முன்னாலே வழிகாட்டி செல்லும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே சற்று நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை வேளையில் தேவனுடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரும்படிக்கு தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வல்லமையினாலே நிறைந்து நான் உங்களுக்கு இந்த ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. ஓ ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, வயதானவர்கள், ஆண்டவரே நடக்க முடியாமல் சிரமப்படுகிறவர்கள், ஆண்டவரே இடுப்பு வலி
ஆவியிலே துடிக்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக தயவாய் உம்மிடத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் இப்பொழுதே ஆண்டவரே நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயங்காத கால்கள், இயங்காத கைகள், இயங்காத உள் உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உயிரடைவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நிரப்புகிற ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் அந்த மாற்றத்தை கொண்டு வருகிற உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே இறங்கி வந்து அவர்களை முற்றிலுமாய் மாற்றுவீராக. இந்த உலகத்தும் உலகத்தாருக்கும் உலக அதிகாரங்களுக்கும் பயப்படாதபடி ஆண்டவரே இறை அரசுக்கே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் பொறுப்பு ஷாபாரா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே வாலிபர்களை தொடுவீராக, வாலிபர்களை தொடுவீராக. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் தொடுவீராக. விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை தற்செயலாய் பார்க்கிற வாலிபனை ஆண்டவரே நீர் தொடுவீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே நிரப்புவீராக, உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. சரீரங்கள் உயிரடைவதாக, சரீரங்கள் உயிரடைவதாக இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகத்தை அவர்களுக்கு வாக்களித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்திலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும். கடன் பாரங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே ஆண்டவரே ஒன்று சேர்ந்து வாழ ஜெபிக்கிறோம் அப்பா. கணவன் மனைவியாய் ஆண்டவரே ஊர் உலகத்திற்கு கணவன் மனைவியாய் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரே அந்த வீட்டு அறைக்குள்ளே பிரிந்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. அவர்களை எல்லாம் நீர் ஒருமைப்படுத்தும்படியாய் அவர்களுக்குள் கிரியை செய்கிற சத்துருவின் வல்லமையை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களை சேரவிடாமல் தடுக்கிற எல்லா அருவருப்பின் ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். கணவன் மனைவியாய் மகிழ்ச்சியாய் தங்கள் வாழ்க்கையை துவங்க உதவி செய்தருளும். முழு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், வயதானவர்களை ஆசீர்வதியும். அப்படியே மரண படுக்கைகளை இப்பொழுதே அற்புதமாய் மாற்றும். ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை உயிர்த்தெழுந்தபடிய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நிற்கிரியை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நல்ல காரியங்களை, அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நாம் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம்.